நீங்கள் வீட்டிலிருந்தே இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளலாம். இப்போது ஆல் முடிந்தது சூத்திரம் வாயிலாக ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆல் முடிந்தது சூத்திரத்துடன் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதற்கு முன்பு நீங்கள் ஆல் முடியும் சூத்திரம், முடியாது சூத்திரம் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது ஆல் முடிந்தது சூத்திரம் பற்றி விவரமாக தெரிந்து கொள்வோம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? கடந்த காலத்தில் செய்ய முடிந்த வேலைகள் பற்றி இங்கிலீஷில் சொல்வது எப்படி? கடந்த காலத்தில் செய்ய முடிந்த வேலைகள். இதற்கு முன்பு சில வேலைகள் எங்களால் செய்ய முடிந்தது. கடந்த காலத்தில் செய்திருப்போம், ஆனால் இப்போது அந்த வேலைகளை நம்மால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வேலைகள் அனைத்தையும் இங்கிலீஷில் எப்படி சொல்ல வேண்டும் என்று இப்போது பார்ப்போம். நம்மால் முன்பு சில வேலைகளை செய்ய முடிந்திருக்கும், ஆனால் அந்த வேலைகள் இப்போது நம்மளால் செய்ய முடியாமல் போகும் அல்லவா? அதை போன்ற வேலைகள் பற்றி இங்கிலீஷில் இப்போது எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும். ஒரு வேலையை செய்வதற்கு முயற்சி செய்ய முடியாமல் போன வேலை. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஆல் முடிந்தது சூத்திரம். தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் ஆல் முடிந்தது என்ற சொல் வரும்போது குட் என்ற ஹெல்பிங் வெர்பை உபயோகிக்க வேண்டும். குட் முடிந்தது, அதாவது பாட முடிந்தது, பார்க்க முடிந்தது. வாக்கியத்தில் சொன்னால் என்னால் பாட முடிந்தது, எங்களால் பாட முடிந்தது, உன்னால் பாட முடிந்தது, அவனால் பாட முடிந்தது, அவளால் பாட முடிந்தது, அவர்களால் பாட முடிந்தது. இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அல்லவா? சிங் பாடு, குட் முடிந்தது, குட் சிங் பாட முடிந்தது. இன்னும் பல உதாரணங்களை நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? தமிழில் இங்கிலீஷில் நம்பர் 1, என்னால் போக முடிந்தது என்றால் ஐ குட் கோ. நம்பர் 2, எங்களால் போக முடிந்தது என்றால் we could go. நம்பர் 3, உன்னால் போக முடிந்தது என்றால் you could go. நம்பர் 4, அவனால் போக முடிந்தது என்றால் he could go. நம்பர் 5, அவளால் போக முடிந்தது என்றால் she could go. நம்பர் 6, அவர்களால் போக முடிந்தது என்றால் they could go. கஷ்டம் ஒன்றும் இல்லைங்க, எல்லா வாக்கியங்களையும் கவனிங்க. குட் குட் என்பது பொது. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நீங்கள் கடந்த காலத்தில் செய்ய முடிகின்ற வேலைகளை குட்டுடன் சொல்லலாம். ஐ குட் ரீட் என்றால் என்னால் படிக்க முடித்தது. ஐ குட் லேர்ன் என்றால் என்னால் கற்றுக்கொள்ள முடித்தது. ஐ குட் ஈட் என்றால் என்னால் சாப்பிட முடிந்தது. உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டிற்கு நீங்கள் போனீர்கள். அவர் 4 இட்லிகளை வைத்தார். 4 இட்லிகள் சாப்பிட்ட பிறகு மறுபடியும் 4 இட்லிகளை வைத்தார். எப்படியானால் என்ன? ஒட்டுமொத்தமாக 8 இட்லிகள் உங்களால் சாப்பிட முடிந்தது. அந்த விஷயத்தை நீங்கள் இன்னொரு நண்பரிடம் சொல்ல வேண்டும். அப்படி நினைக்கும் போது, நான் அவர்களுடைய வீட்டுக்கு போனேன், அவர்கள் எனக்கு 8 இட்லி கொடுத்தார்கள். அப்பாடா, எப்படி இருந்தால் தான் என்ன, மொத்தத்தில் என்னால் சாப்பிட முடிந்தது. என்னால் சாப்பிட முடிந்தது என்றால் ஐ குட் ஈட். அதை போலவே ஐ குட் கோ என்றால் என்னால் போக முடிந்தது. ஐ குட் டாக் என்றால் என்னால் பேச முடிந்தது. ஐ குட் see என்றால் என்னால் பார்க்க முடிந்தது. ஐ குட் ரைட் என்றால் என்னால் எழுத முடிந்தது. ஐ குட் சிங் என்றால் என்னால் பாட முடிந்தது. எனக்கு நேற்று நல்ல ஜுரம், காய்ச்சல் வந்தாலும் கூட பாட்டு கச்சேரியில் என்னால் பாட்டு பாட முடிந்தது. எப்படி இருந்தால் என்ன, மொத்தத்தில் என்னால் பாட முடிந்தது. அங்கே முன்பு எப்படி இருந்தால் என்ன, மொத்தத்தில் எப்படியோ பாட முடிந்தது. முன்பு செய்ய முடிந்த வேலைகள் குட்டுடன் சொல்லலாம் என்று நினைத்தோம் அல்லவா? ஐ குட் சிங் என்றால் என்னால் பாட முடிந்தது. ஐ குட் ரைட் என்றால் என்னால் எழுத முடிந்தது. ஐ குட் சிங் என்றால் என்னால் பாட முடிந்தது. ஐ குட் ரன் என்றால் என்னால் ஓட முடிந்தது. ஐ குட் ஸ்விம் என்றால் என்னால் நீந்த முடிந்தது. ஐ குட் டைப் என்றால் என்னால் டைப் செய்ய முடிந்தது. ஐ குட் குக் என்றால் என்னால் சமையல் செய்ய முடிந்தது. ஐ குட் டான்ஸ் என்றால் என்னால் நாட்டியமாட முடிந்தது. ஐ குட் டீச் என்றால் என்னால் கற்பிக்க முடிந்தது. ஐ குட் டிரைவ் என்றால் என்னால் டிரைவ் செய்ய முடிந்தது. ஐ குட் ஆக்ட் என்றால் என்னால் நடிக்க முடிந்தது. ஐ பிளேஸில் வி,
யூ, ஹி, ஷி, தே, இட் கூட சொல்லலாம். வி என்றால் இங்கே ஐ நீக்கிவிட்டு வி தாங்க. ஐ பிளேஸில் ரீப்ளேஸ் செய்வது தாங்க. ஐ பிளேஸில் யூ வைக்கலாம், வி வைக்கலாம், ஹி வைக்கலாம், ஷி வைக்கலாம், தே வைக்கலாம், இட்டு கூட வைக்கலாம். ஐ என்று சொல்லும்போது அங்கே ஐயை எடுத்துவிட்டு வி வைக்கும்போது நாங்கள். ஐ குட் ரீட் என்று சொல்லும்போது என்னால் படிக்க முடிந்தது. வி குட் ரீட் என்றால் எங்களால் படிக்க முடிந்தது என்று சொல்ல வேண்டும். நமக்கு தமிழ் நன்றாக தெரியும், அதனால் கஷ்டம் எதுவும் இல்லைங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு போலாமா? இந்த சூத்திரம் முழுவதுமாக புரிந்ததல்லவா? பிற்பாடு வரும் சூத்திரத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.